ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பால் சொம்போட ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ராகு என்ன பண்ணுறாங்க, பயங்கர கடுப்பாகி போய் பெட்ஷீட் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அம்மா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில், எதுக்காக இந்த ரூமுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ராகு கேட்குறாரு. பாட்டிமா தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிறீ, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராகவ் சொல்ல, என்ன நடிக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப ராகவ் வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட அபி என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் நான் எப்படிலாம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு இப்போவே சொன்னேன் எல்லாருக்கிட்டையும், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவருக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்து சொல்ல, மாமா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் தான், ஏன் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, விக்னேஷை கட்டிக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறீங்க இப்போ? ஆமாம், எனக்கு விக்னேஷை கல்யாணம் பண்ணிக்க பெருசாக விருப்பம் இல்லை, ஆனால் அம்மா அப்பா சொல்கிறதுன்னு பேரில் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனே. ஏன் உன் வாயிலேருந்து நீ உண்மையை வர வச்சுட்ட, என்ன சொல்ல வரீங்க, எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் நான், இங்கே பாரு இன்னும் 8 மாதம் வரைக்கும் தான் நம்மளோட இந்த கல்யாணம் நாடகலாம். அதனால் இந்த ரூம்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீ யாரோ நான் யாரும் தான் இருக்க முடியும். ஏற்ற மாதிரி வெளியில் நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டி ஆகணும். இப்படி சண்டை போட்டிருக்கிறது தெரிஞ்சதுன்னா பாட்டிமாவுக்கும் அக்காவிலையும் தாங்கிக்கவே முடியும். அதனால் சொல்கிறதவரெல்லாம் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, அதெல்லாம் ஓகே, எதுக்காக 8 மாதம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, அது எப்போ சூழ்நிலை அமைதோ அப்போ நான் சொல்கிறேன், இப்போ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, இப்பயும் பெட்டு மேலே போய் படுக்க போகிறாங்க. உடனே எங்கே போய் படுக்க போகிற, அங்கெல்லாம் உனக்கு இடம் கிடையாது, கீழே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்புறாரு. பேசுகிற பேச்செல்லாம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அபியும் போயிட்டு அங்கே போய் படுத்துடுறாங்க. அடிக்கடி அபியும் அவங்க தங்கச்சியும் ரொம்பவே கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. சுந்தரி டுகெதர் பார்ட்டி வைக்கிறாங்க, அதில் 2 மருமகளையும் பார்த்தா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் அபி ராகவ் திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன திடீர்னு கல்யாணம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, உடனே ராகவ் வந்து கோவப்பட்டு எதுக்காக தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பாட்டிமா வந்து அமைதியார் ராகவ், இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததாக அபி அனு இவங்க 2 பேரையும் வந்து மறு வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக அவங்க அத்தை வந்து கூப்பிட வந்திருக்காங்க. இதை கேட்டு சுந்தரியும் வந்து கடுப்படைகிறாங்க. இதுக்கப்புறம் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா இல்லையாலாம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். டிவிக்கு முன்னாடி அதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.